கச்சத்தீவு பற்றி பேச ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் எழுச்சி உரையாற்றிய புரட்சித் தமிழர், தேர்தல் வருவதால் மீனவர்களின் வாக்குகள் வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் கச்சத்தீவு பற்றி பேசி நாடகத்தை அரங்கேற்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி குறிப்பிடுகிறார். கச்சத்தீவை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கச்சத்தீவை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. திரு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது எப்பொழுது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உலர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை வார்த்திய காலம், தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி. உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அருகதை இருக்குதா? மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்து விட்டு, அதிகாரத்தெல்லாம் அனுபவித்து விட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மறக்கவில்லை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த நோக்கத்தில் பேசுகிறார்? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. அங்கிருக்கின்ற மீனவ மக்களுடைய வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார் என்று கருதி இந்த கருத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எந்த தவறான செய்தியை வெளியிட்டாலும் அவ்வப்போது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி.